இந்த ஒரு வீடியோவில் ஐஆர்சிடிசி ஆப் மூலிமா எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, எப்படி ஐஆர்சிடிசியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஆர்சிடிசின்னு சொல்லி இந்த ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐஆர்சிடிசியில் லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஐஆர்சிடிசியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த பின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து திரும்ப ஓடிபி கொடுத்து லாகின் பண்ண தேவையில்ல. அந்த பின் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பின் கேட்கும். ஸோ இதில் என்டர் பின்னுங்கிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 நம்பர் வந்து பின்னாக வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் பின்னும் அதே நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புக் டிக்கெட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம்மில் வந்து நியர்பையில் இருக்கிற ஜங்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. தென் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜங்ஷனில் இறங்கணுமோ அந்த ஜங்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டேட்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயின்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டைமிங்கில் ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த டைமிங் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12:50 இருக்குது, 23:20 இந்த மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டைம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா 12:50 அந்த ஒரு ட்ரெயினை வந்து நான் புக் பண்ண போகிறேன். ஸோ அதில் ரிஃப்ரெஷ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதையும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் காட்டும். இன்கேஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா WLன்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யார் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இதில் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க, மேல் ஆர் ஃபீமேல் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸில் விண்டோ சீட் வேணுமா விண்டோ சீட் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு அந்த சீட்டே கிடைக்கும். அடுத்ததாக பேசஞ்சர் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரே கொடுங்க, அதுக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூபிஐ மூலிமா பே பண்ணுறீங்களா இல்லை வந்து பேமெண்ட் எந்த மாதிரி டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக ட்ராவல் இன்சூரன்ஸ்னு இருக்கும், அதுக்கு வந்து எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே ஃப்ரம் ஜங்ஷன் டு ஜங்ஷன் ட்ரெயின் என்ன டைமுக்கு போகும் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. டிக்கெட் புக் பண்ண அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் உங்களோட பேங்க்கே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓகேனா வந்து எஸ்னோன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஐஆர்சிடிசி பேன்னு சொல்லி இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறதுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அதர் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன்பே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபோன்பே ஆப் மூலிமா பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். இதில் வந்து ஃபோன்பே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேன்னு சொல்லி கேட்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆனதையுமே உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பிஎன்ஆர் நம்பருமே வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேஜ்லேயே வந்து பிஎன்ஆர் நம்பருமே இருக்கும், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்னு சொல்லியிருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து இதில் வியூ பண்ணி பார்த்து ஐஆர்சிடிசியில் கொடுத்த ஜிமெயில் அட்ரஸுக்கும் உங்களுக்கு டிக்கெட் வந்து பிடிஎஃபாக வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து ட்ரெயினில் காட்டிட்டு கூட நீங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில்
ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட் பிஎன்ஆர் நம்பர் வச்சு எப்படி டிக்கெட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.